ஹாய் எல்லாருக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி ஃப்ரம் ஜெர்மனி. சென்னையில் இருக்கும்போதெல்லாம் பைப்பு ரிப்பேராக ப்ளம்பர் அங்கிளை கூப்பிடுங்க, லைட்டு ரிப்பேராக எலக்ட்ரிஷியன் அங்கிளை கூப்பிடுங்கன்னு எல்லாத்துக்கும் நம்ம போய் ஃபோன் பண்ணால் 2 நிமிஷத்தில் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இங்கே நம்ம பைப்பு ரிப்பேர் பண்ண ஆள் கூப்பிடுற காசுக்கு பைப்பையே வாங்கிடலாம். ப்ளம்பிங் வேலை பண்ண ஆளை கூப்பிட்டோன்னு வைங்க, புது கனெக்ஷனே கொடுத்துடலாம். அந்தளவு சார்ஜஸ் வாங்குவாங்க. ஸோ இங்கே எந்த சின்ன ரிப்பேர் வேலைனாலும் நம்மளே தான் பண்ணிக்கணும். இது வந்து நாங்கள் டிவி வைக்கிற ஒரு கபோர்டு. அந்த கபோர்டுக்கு பின்னாடி உள்ள அட்டை வந்து பிச்சுக்கிச்சு. ரொம்ப நாளாக வந்து வெறும் அது சவுத்து பின்னாடி தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு வெறும் கலர் பேப்பரை ஒட்டி வச்சுருந்தேன். பட்டு ஒரு பெரிய கபோர்டு வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த கபோர்டு எப்படி தூக்கி போடுறதுக்காக டிஸ்மேண்டில் பண்ணோம். அதில் பின்னாடி இருந்த இந்த ஷீட்டு வந்து நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சரி, அதை ஏன் வீணாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கபோர்டோட அளவு எடுத்து சும்மா இருந்த டைமில் ரிப்பேர் பண்ண வீடியோ தான் இது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.